குழந்தைங்க விருப்பமாகவும் சாப்பிடணும், அதே நேரத்தில் சத்துள்ளதான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கேழ்வரகு இடியாப்பம் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். இதோடவே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்கிற தண்ணியை நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. பச்சை மாவு இல்லாத அளவுக்கு நல்லா இந்த அளவு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இடியாப்பம் புளிஞ்செடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு இடியாப்பத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வேக வச்சு எடுக்க போறேன். உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லாட்டா நம்ம ரெகுலராக ஊத்துற மாதிரி சும்மாவும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பெல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா சூடா இருக்கும்போது 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுமானது. சுட சுட சாஃப்டா கேழ்வரகு இடியாப்பம் தயாராயிரும். இதோடவே தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.